யார் வேணாலும் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். படம் ஒஸ்ட் தலைவர 100% ஒஸ்ட். இவன் உங்களுக்கு வந்து சண்டை ஃபுல்லா ஆக்ஷன் பிளாக் தான். ஆக்ஷன் லவருக்கு படம் செம்மையா பிடிக்கும். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வாழ்த்துக்கள். சூப்பரா இருந்துச்சு படம். சூப்பரா இருக்கு தலைவரே, இதை பார்க்கலாம். கூட்டி பார்த்தேன். ஸ்டோரி எப்படி செம்ம படம். நான் துப்பாக்கி முறையா வேலை சேர்த்துருக்கேன். சூப்பர் செம்மையா இருந்துச்சு. பார்க்கலாம், நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். மெசேஜ் வந்துட்டு எல்லாருமே பாக்குற மாதிரி கமர்ஷியலா சொல்லியிருக்காங்க. நல்ல மெசேஜ், எல்லாம் கமர்ஷியல் எல்லாம் பாக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சா? மாசா இருந்துச்சு. நல்லா இருக்கும், எல்லாரும் பார்க்கலாம். நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். சார் அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஓ, படம் வேற லெவல். எஸ்கே வேற லெவல் ஆக்டிங். சூப்பர். யார் வேணாலும் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். அந்த மாலதின்ற ஒரு கேரக்டர் தான் ஃபுல் மூவி. சூப்பர் விட்டாங்க. அனிருத் மியூசிக்லாம் வேற லெவல். சூப்பர். சொல்லி நிறுத்துக்கலடா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லவ் போர்ஷன் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் படம் ஃபுல்லா பிக்கப் ஆயிரும். ஆனா லவ் போர்ஷன் மெயின் தான். அது இந்த சீன் ஃபர்ஸ்ட் போர் அடிக்குன்னு நினைப்பீங்க, ஆனா அதுதான் மெயின். செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஆக்ஷன் பிளாக் தான். ஆக்ஷன் லவருக்கு படம் செம்மையா பிடிக்கும். ஓவரால் வந்து படம் குட் வாட்ச் தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம். அந்த எமோஷன்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் கன்ஃபார்ம். மியூசிக் நல்லா பண்ணா 100 crore எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே எதிர்பார்க்கலாம். மியூசிக் டிசப்பாயின்மெண்ட் ஆகுது. கிடைக்கிறது வந்து மியூசிக் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கு. மற்றபடி எல்லாமே எல்லா மெயின் கேரக்டரும் எல்லாருமே மெயின் கேரக்டர் தான் படத்துல. கேரக்டர் எல்லாம் நல்லா இருக்கு. ஒருத்தவங்க எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் வந்து செம்மையா பண்ணியிருக்காரு. வேற லெவல் ஆக்டிங். அவர் புதுசா ட்ரை பண்ணியிருக்காரு. எல்லா படத்துலயும் புதுசா ட்ரை பண்ற மாதிரி இதுல ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த படத்தை பாருங்க. எதுவும் சொல்லல. அந்த படத்தை படம் செம்மையாச்சு. செம்ம வருது. படம் சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்கன்னா யாருமே நம்பாதீங்க. படம் பயங்கரமா இருக்குது. ஹேட்டர்ஸ்லாம் சொல்லதான் செய்வாங்க. கதை எல்லாருமே பக்காவா பிரிச்சு சூப்பரா கொடுத்துருக்காங்க. எல்லாரோட ஆக்டிங்கும் பயங்கரமா இருக்குது. எல்லாருமே செம்ம கண்டென்ட். மியூசிக் தலைவன் வேற லெவல் பண்ணிட்டாரு. விக்ரம் கட்டுறது எல்லாம் பயங்கரமா, இந்த எமோஷனல் டச் எல்லாம் பயங்கரமா கொடுத்து செம்ம மியூசிக். விக்ரம் கட்டு தமிழ் சினிமால ஒட்டான ஒரு படம். செம்மையா ஒரு தன படங்க இது. இது வரைக்கும் வந்ததுலயே நல்ல படம். ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பார்க்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா கேட்டுக்கோங்க. பக்கத்து எடுக்கிறதுல வர நல்லா கேட்டுக்கோங்க. படத்தோட கான்செப்ட் வந்து என்னன்னா, துப்பாக்கியை கடத்துவாங்க, அதை வந்து மீட்டு அதை அழிச்சிடணும். அதுதான் படம் பூரா. கடைசியில் என்ன பண்ணிட்டான், அப்படியே துப்பாக்கிட்டு போயிட்டு அப்படியே சிவகார்த்திகேயனை கதைக்குள்ள கொண்டு வந்து லவ் ஸ்டோரியை கொண்டு வந்து அவங்க 2 பேரும் சேர்றாங்களா இல்லைன்னு கதையை முடிச்சிட்டான். கடைசியில் அந்த துப்பாக்கி எங்கே போச்சுன்னு தெரியல. தண்ணிக்குள்ள விழுந்துட்டு. ஆமா, தண்ணி விட்டா தண்ணிக்குள்ள விழுந்தா திருப்பி எடுத்துட மாட்டாங்களா? தண்ணிக்குள்ள விட்டா துப்பாக்கி இரும்பு போயிருமா? தலைவரே படம் ஒஸ்ட் தலைவரை 100% ஒஸ்ட். இவன் நார்த் போய் படம் எடுத்தாலும் அதோட முடிச்சுக்கணும். அங்க டவுசராங்க நல்ல ஒருத்தனை அதோட முடிச்சுட்டு வந்திருக்கணும். இவனுக்குலாம் படமே கொடுக்க கூடாது. இவரு ஒரு சீன் வேற வராது. வேற இதுல கண்டென்ட்டும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. 300 ரூபா வேஸ்ட் தலைவரை. 100% வேஸ்ட். இவராலதான் வந்தேன். இவருதான் எனக்கு நஷ்டஈடா ஒரு 5000 ரூபாய் தரணும் கேசி பண்ணாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.